தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நாளை ரீமல் புயலாக வலுப்பெற்று வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரெமல் புயல் கரையை கடக்கும் போது தமிழ்நாட்டிலும் மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சுலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும். கேரள முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்தியா கூட்டணி தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டு இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சனம். பிரதமர் மோடி பேசியதை முதலமைச்சர் ஸ்டாலின் திரித்து கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழர்களை திருடர்கள் என பொய் பிரச்சாரம் செய்யும் முதலமைச்சர் அணையை களவாடும் கேரள அரசின் முயற்சிக்கு மௌனம் காப்பது ஏன்? பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. காரைக்குடி கொப்புடையம்மன் கோயில் நகைகள் மாயமான வழக்கில் அதிகாரிகள் மீதான நடவடிக்கை என்ன? இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் மீண்டும் வெடித்த வடகலை தென்கலை பிரச்சினை. வேத பாராயணம் பாடுவதில் ஏற்பட்ட தகராறால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 18 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் பட்டா இல்லாததால் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் இருப்பதாக வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 2 மாத குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு குடும்பத்தினர் தற்கொலை. கடன் பிரச்சனையால் ஆசிரியர் தம்பதி எடுத்த விபரீத முடிவு. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் தீண்டாமை செயலில் ஈடுபட்ட விவகாரம். அதே ஊரைச் சேர்ந்த காவலர் முரளிராஜாவிடம் 7 மணி நேரமாக விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார். மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியதில் 8 பேர் உயிரிழப்பு. 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. கோல்டன் விசா வழங்கி கௌரவப்படுத்திய UAE அரசு. நன்றி தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். விதார்த் பாணி போஜா நடித்துள்ள அஞ்சாமை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. நீட் தேர்வை மையப்படுத்தி அறிமுக இயக்குனர் சுப்புராமன் இயக்கிய படம். கண்மணி அன்போடு பாடலுக்கான உரிமைகளை பெற்றே அதனை பயன்படுத்தினோம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் நோட்டீஸ் கிடைக்கப்பெறவில்லை எனவும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் விளக்கம். IPL தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார்? சென்னையில் இன்று இரவு நடைபெறும் குவாலிஃபயர் 2 போட்டியில் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை.